சர்வதேச அரசியல் களம் என்பது எப்போதும் சதுரங்க வேட்டை போலத்தான். ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு நட்பு வைத்தால் மற்றொரு வல்லரசுக்கு அது பிடிக்காது. ஆனால் உலகமே வியக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு துருவ வல்லரசுகளுடனும் சமமான ஆழமான நட்புறவை கையாண்டு உலகிற்கு ஒரு புதிய ராஜதந்திர பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய இந்தியா. கடந்த கால நூற்றாண்டு காலத்தில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் உறவு பல மடங்கு உச்சத்தை தொட்டுள்ளது. அதே நேரம் பல தலைமுறைகளாக தொடரும் ரஷ்யாவுடனான நெருங்கிய நண்பன் என்ற பந்தமும் துளியும் குறையாமல் அப்படியே நீடிக்கிறது. இந்தியாவின் இந்த அசாத்தியமான சமநிலையை குலைக்க பல நாடுகள் திரைமறைவில் காய் நகர்த்தினாலும் அதையெல்லாம் தவிடுபொடியாக்கியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சமீபத்தில் புனித பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்த சர்வதேச ஊடக தலைவர்களின் சந்திப்பில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பேசிய வார்த்தைகள் உலக அரங்கில் பிரதமர் மோடியின் மாசான ஆளுமைகளுக்கும் இந்தியாவின் தன்னாட்சி தன்மைக்கும் கிடைத்த மாபெரும் அங்கீகாரமாகும். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதையோ அல்லது ராணுவ ரீதியான உறவுகளை பேணுவதையோ அமெரிக்கா போன்ற நாடுகள் விரும்பவில்லை. இதனால் ரஷ்யாவுடனான உறவுகளை துண்டிக்கச் சொல்லி பிரதமர் மோடிக்கு சர்வதேச அளவில் கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த அழுத்தங்கள் அனைத்தும் சுத்தமாக வேலைக்காகாது. பிரதமர் மோடியை அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது என்பது மிகவும் பயனற்ற காரியம். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டை வழிநடத்தும் மோடிக்கு அழுத்தம் தருவது சர்வதேச உறவுகளுக்கே நல்லது அல்ல என்று அமெரிக்காவை மறைமுகமாக சாடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எந்தவொரு வெளிநாட்டு சக்தியின் மிரட்டலுக்கும் பணியாமல் சொந்த நாட்டின் நலனை மட்டுமே பிரதானமாக கொண்டு முடிவெடுக்கும் ஒரு தகுதியான கம்பீரமான தலைவரை இந்தியா பெற்றிருக்கிறது என்பதை தனது பேச்சில் புதின் மிக தெளிவாக அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். இந்தியா அமெரிக்காவுடன் நெருங்குவதை ரஷ்யா ஒருபோதும் தனக்கான அச்சுறுத்தலாக பார்க்கவில்லை. மாறாக இந்தியாவை எப்போதும் ஒரு மிகவும் நம்பிக்கையான பார்ட்னராகவே கருதுகிறது. வல்லரசுகளின் ஆதிக்க போட்டிக்கு மத்தியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் வரும் காலங்களில் $100 பில்லியன் என்ற பிரம்மாண்ட இலக்கை எட்டும் என்றார் புதின். இது இந்தியாவின் பொருளாதார பலத்தையும் சர்வதேச நம்பகத்தன்மையையும் காட்டுகிறது. எத்தனையோ நாடுகள் மற்ற வல்லரசுகளின் சொற்படி கேட்டு தங்களின் வெளியுறவு கொள்கையை மாற்றிக்கொள்ளும் சூழலில் இந்தியா ஒரு மாபெரும் ஜனநாயக நாடாகவும் யாருக்கும் அடிபணியாத இறையாண்மை கொண்ட தேசமாகவும் நிமிர்ந்து நிற்பதற்கு பிரதமர் மோடியின் தீர்க்கமான தரமான ராஜதந்திரமே முக்கிய காரணம். உலக நாடுகளின் அழுத்தங்களை தவிடுபொடியாக்கி பாரதத்தின் பெருமையை உலக அரங்கில் மாசாக உயர்த்தி காட்டியுள்ளது இந்த மோடி புதின் சர்வதேச நட்பின் புதிய அத்தியாயம்.